நான் ஹீரோ இல்லை, ஆனால் என்னுடைய கதையில் கதாநாயகன் நான் தான். வாங்க இன்னைக்கு என்னுடைய கதையை பற்றி பார்க்கலாம். ஓகே, இன்னைக்கு என்ன சமையல்? பருப்பு குழம்பு, வெண்டைக்காய் பொரியல். ஓகே ஓகே நண்பர்களே, அப்படியே வண்டியை தொடச்சி ரொம்ப நாள் ஆச்சு. சரி வண்டியை தொடக்குமே அப்படின்னு வண்டியை தொடச்சிட்டு ஒரு சின்ன மோட்டிவேஷனல் உங்களுக்காக. வாழ்க்கையில் எல்லோரும் உன்னை நம்ப வேண்டும் என்பது அவசியமில்லை, ஆனால் நீ உன்னை நம்புவது மிகவும் அவசியம். எல்லோரும் உன்னை தோற்கடிக்க நினைப்பார்கள், ஆனால் உன்னை வெற்றி பெற செய்வது உன் நம்பிக்கை மட்டுமே. நீ இன்று சிந்தும் வேர்வை நாளை உன் அடையாளமாக மாறும். அமைதியாக உழை, ஒரு நாள் உன் வெற்றி பலரையும் பேச வைக்கும். என்ன நண்பர்களே, நம்மளோட மோட்டிவேஷன் வரிகள் பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. இன்றைக்கி லீவு தான், அதான் சும்மா அப்படியே வீட்டில் வண்டியை தொடச்சிட்டு சும்மா இருக்கக்கூடாது, ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதுதான் நம்ம கொள்கை. அப்படியே வீட்டுக்கு பக்கத்தில் கொய்யா மரம், கொய்யாக்காய் சாப்பிட்றது உடம்புக்கு அவ்வளோ நல்லது. ட்ரை பண்ணி பாருங்கள். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, இப்போ வந்து எல்லார் வீட்லேயும் இப்போலாம் பச்சை குழந்தைங்க இருக்கும். சில பேர் வீட்டிலலாம் பச்சை குழந்தைங்க இருக்கும்ல, அவங்களுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் தேய்ப்பீங்க. ஆனால் சில பேர் சொல்லுவாங்க, யாரையும் குறிப்பிட்டு சொல்ல, சில பேர் சொல்லுவாங்க சூடம் போட்டு காய்ச்சி தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா வெள்ளைப்பூடு போட்டு காய்ச்சின்னு சொல்லுவாங்க. அது மாதிரிலாம் எதுவும் பண்ண வேண்டாம். நீங்கள் நார்மலாக பேபிக்கு வந்து தேங்காய் எண்ணெய் நார்மலாக லேசாக நம்ம கை சூடாளவுக்கு சுட வச்சு தலையில் தேய்ச்சாலே போதும். நீ சூடம் போட்டு தேய்ச்சா முடி கொட்டத்தான் செய்யும் பிள்ளைங்களுக்கு. வெள்ளைப்பூடு போட்டாலுமே முடி கொட்டத்தான் செய்யும். ஸோ நம்ம நார்மலாக என்ன பண்ணுறோமோ அதே வந்து பண்ணலாம். ஒரு வயசுக்கு மேலே நம்மளுக்கு என்ன தேங்காய் எண்ணெயோ, நம்மளுக்கு என்ன பிராண்டு பிடிச்சிருக்கோ அது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து உருளைக்கிழங்கு. இப்போ வந்து எதுக்கு வந்து இப்படி அவிச்சு வச்சுருக்கேன் அப்படின்னா, எங்கள் பேபிக்கு வந்து உருளைக்கிழங்குனா ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் வந்து உருளைக்கிழங்கு அவிச்சு வச்சுருக்கேன். இப்போ வந்து பிள்ளைங்க வந்து வெயிட் கொஞ்சம் கம்மியாக இருக்காங்க, அதுக்காக இது வெயிட்டுக்காக நான் சொல்லலை. இதுவும் ஒரு பக்கம் வெயிட் போடும். உருளைக்கிழங்குலாம் கொடுத்தீங்கன்னா வெயிட் போடும். கேரட்டை விட உருளைக்கிழங்கு வந்து வெயிட் போடும். இதில் வந்து ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது. ஸோ வந்து மார்னிங் டைம் கொடுங்க. ஏன்னா ஈவினிங் டைம் கொடுத்தீங்கன்னா சில பேருக்கு, சில குழந்தைங்களுக்குலாம் வாயு ப்ராப்ளம் வரும். அதனால் வந்து மார்னிங், நான் எப்பயுமே மார்னிங் கொடுத்தே பழகிட்டேன் பாப்பாவுக்கு. ஸோ நீங்களும் மார்னிங் நல்லா வேக வச்சு நல்லா கையால் மசிச்சோ இல்லைன்னா மிக்சியில் அடித்தோ கொடுங்க. பேபி நல்லா. நண்பர்களே, இது கொய்யா இலை. சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு இது ரொம்ப நல்லது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் இன்றைக்கி வந்து பருப்பு குழம்பு ஆல்ரெடி நான் வச்சாச்சு, அதை வந்து காட்டுறேன். பாசி பருப்பு தான் அன்றைக்கி போட்டிருக்குறோம். பருப்பு குழம்புக்கு வந்து நம்ம நார்மலாக பருப்பை வேக வச்சு அதில் வேகும் போது வந்து சீரகம், சரி வெள்ளைப்பூடு போடுவாங்க, வெள்ளைப்பூடு போட்டுக்கலாம். நான் பெருங்காயப்பொடி ஆட் பண்ணேன். அப்புறம் வந்து மஞ்சள் பொடி, லைட்டாக மஞ்சள் பொடி யூஸ் பண்ணேன். இப்போ பருப்பு குழம்பு நல்லா வெந்து இறக்கியாச்சு. அதற்கு வந்து வதக்கி தாளித்து ஊற்றுறதுக்காக கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, காஞ்ச மிளகாய், வத்தல் எல்லாம் தாளித்து ஊற்ற போகிறோம். உப்பு போட்டு இறக்க வேண்டியதான். இதோ பருப்பு குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, பருப்பு குழம்பு தயாராகிடுச்சு. கொஞ்சம் பருப்பு குழம்ப தண்ணியாக வச்சாதான் நல்லாயிருக்கும். ஸோ நாங்கள் இன்றைக்கி வந்து தண்ணியாக வச்சுருக்கோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து பருப்பு குழம்பு வச்சு முடிச்சாச்சுல. ஸோ அதுக்கு தொட்டுக்க வந்து வெண்டைக்காய் பொரியல் வச்சுருக்கோம். பருப்பு குழம்புக்கு வெண்டைக்காய் பொரியல் வச்சா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சில பேர் உருளைக்கிழங்கும் வைப்பாங்க, அதுவும் சூப்பராக இருக்கும். அடுத்த வீடியோவில் காட்டுறேன். இப்போ என்னடானா, எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்தம்பருப்பு போட்டு அடுத்து காஞ்ச வத்தல் போட்டு நல்லா தாளிச்சிட்டு லேசாக உப்பு, சாம்பார் பொடி போட்டுருக்கோம். சாம்பார் பொடி போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். சாம்பார் பொடி போட்டு நல்லா தாளிச்சிருக்கு. இப்போ தேவையான வெண்டைக்காவை ஆட் பண்ணிக்கலாம். வதக்கி எடுத்துட வேண்டியதான். எல்லா வெண்டைக்காவையும் போட்டாச்சு. இப்போ லைட்டாக இந்த கேரட், பீட்ரூட்டுக்கெல்லாம் தண்ணி தெளித்து மூடி வைப்போம்ல, அது மாதிரி வெண்டைக்காவுக்குமே தண்ணி தெளித்து மூடி வச்சிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும். சரி, ஓகே. இது நல்லா கிளறி விட்டுக்கோங்க. வச்சு மூடி வச்சாச்சு. ஒரு 10 மினிட்ஸ் இப்படியே இருக்கட்டும். ஆனால் அப்பப்போ வந்து லைட்டாக வதக்கி விட்டுக்கணும்.
வெண்டைக்காய் பொரியல் தயாராகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. பருப்பு குழம்பு, வெண்டைக்காய் பொரியல் மற்றும் சோத்து வடகம். 6 hours later. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே என்ன டின்னர்னா இட்லி, தோசை, தேங்காய் சட்னி. இப்போ ஒரு டிப்ஸு என்னன்னா, இப்போ என்ன டிப்ஸ்னால், உங்கள் வீட்டில் மாவு புளிக்குன்னு வச்சுக்கோங்களேன், சோடா உப்பு போடக்கூடாது. அதுக்கு போல சீனி சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த புளிப்பு எடுத்துரும். ஸோ நீங்கள் நான் அப்படி தான் ட்ரை பண்ணி இட்லி மற்றும் தோசை இது வரமாடிக்கு என்னோட சொல்லியாக சூடான தோசை, சூடான இட்லி மற்றும் சட்னி வாங்க சாப்பிடலாம். ஓகே நண்பர்களே, இப்போ வந்து அதாவது இது ஒரு புதுமையான கண்டென்ட். எப்போவுமே வந்து ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான், ஒரு அரசியல் கண்டென்ட்டோ இல்லை மோட்டிவேஷனோ போட்டுருந்ததுன்னா என்னுடைய அன்றாட லைஃப்பில் என்ன நடக்குங்கிற உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் வீடியோ வரும். நீங்கள் எப்படி என்னுடைய ஷார்ட்ஸுக்கு ரீல்ஸுக்கும் சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி இந்த வீடியோக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு நல்ல கண்டென்ட்டோட உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ மக்களே.